ரூ. 1100 மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ரூ. 600 இப்போ கிடைக்குங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. ஃபோன்பே இல்லைனா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் அனுப்பிவிட்டீங்கன்னா நாங்கள் கொரியரில் வச்சிருவோம். ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம். எத்தனை பேருக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களே பார்த்துக்கோங்க. சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவும் துருக்கியும் மீண்டும் நேருக்கு நேரம் மோதக்கூடிய அளவுக்கு இப்போ வந்துட்டாங்க. ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் சபையில் பார்த்தோம்னா 55வது கூட்டத்தொடரில் துருக்கியும் பாகிஸ்தானும் காஷ்மீரினுடைய மனித உரிமைகள் குறித்து கேள்விகள் எழுப்பி இந்தியாவை சுற்றி வளைச்சிருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்படுவது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமாகவே நடந்துட்டுருக்குங்க. இந்த நிலையில் காஷ்மீர் விவகாரத்தில் துருக்கி இதற்கு முன்பும் இந்தியா மீதும் மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கு. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு அளிப்பதற்காக இந்தியாவை மீண்டும் துருக்கி நாடானது சீண்டிக்கிட்டு தாங்க இருக்குது. இதை குறித்து இந்தியா தற்போது கொந்தளித்தும் இருக்காங்க. அப்படி அவங்க கொந்தளித்ததற்கு காரணம் என்ன அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஐக்கிய நாடுகளுடைய சபையில் மனித உரிமைகள் கவுன்சிலில் இந்தியாவினுடைய முதன்மை செயலாளராக அனுபாமா சிங் இருக்காருங்க. அவர் என்ன கூறியிருக்கார் அப்படின்னா, பதில் அளிக்கக்கூடிய உரிமையின் கீழே துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் பதில் அளிச்சிருக்காரு. இந்தியாவினுடைய உள்விவகாரம் குறித்து துருக்கி கருத்து தெரிவித்திருப்பதற்கு முதல்ல வருத்தப்படுறோம் அப்படின்னும், எதிர்காலத்தில் எங்களுடைய விஷயங்களில் தலையிட மாட்டாங்க அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதைத் தொடர்ந்து அனுபாமா சிங் பாகிஸ்தானையும் சாடிதாங்க பேசியிருக்காரு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய போராட்டங்களானது நிகழ்ந்து கொண்டே தான் இருக்குது. இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு இந்தியா மிகப்பெரிய பதிலடியும் கொடுத்துருக்காங்க. அதாவது பாகிஸ்தான் பல சூழ்நிலைகளில் இந்தியாவினுடைய பெயரை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மனித உரிமைகள் பேரவையில் மேடையில் மீண்டும் தவறாக பயன்படுத்தி ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை கூட முன் வச்சிட்டு இருக்காங்க. இதுபோல் அனுபாமா சிங் தெரிவித்திருக்காருங்க. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதி. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் சமூக பொருளாதார மேம்பாட்டு மற்றும் நல்ல நிர்வாகத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எங்களுடைய உள் விவகாரம் அப்படின்னும், இந்தியாவினுடைய உள்நாட்டு விவகாரம் குறித்து பேச பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சொந்த சிறுபான்மையினர் மீதான அடக்குமுறையை நிறுவனமாக்கிய உள்நாட்டில் இருக்கக்கூடிய மனித உரிமைகளின் நிலையே ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னும், இந்தியாவை பற்றிய கருத்து தெரிவிப்பது ரொம்பவே முரண்பாடானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அதுவும் சொல்லாதது கூட 2023 ஆகஸ்டில் பாகிஸ்தானுடைய ஜுனர்வாலா நகரில் சிறுபான்மை கிறிஸ்துவ சமூகத்தினருக்கு எதிராக நடத்தப்பட்ட பெரிய அளவிலான கொடுமை என்றும் இதற்கு ஒரு உதாரணமாகவே சொல்லப்படுது. தற்போது 19 தேவாலயங்கள் எரிக்கப்பட்டிருக்கு. 89 கிறிஸ்தவங்களில் வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் பாகிஸ்தானை பற்றிய அனுபாமா சிங் கூறியிருக்காரு. ஐநா பாதுகாப்பு சபையால் பயங்கரவாதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நாடு அப்படின்னா அது பாகிஸ்தான் தான் அப்படின்னும், அப்படிப்பட்ட ஒரு நாடு ஜனநாயக நெறிமுறைகளை சிறப்பாக இருக்கக்கூடிய இந்தியாவின் மீது குற்றம் சாட்டி வருவது மிகப்பெரிய தவறு அப்படின்னு அவர் சுட்டிக்காட்டியிருக்காங்க. பயங்கரவாதத்தினுடைய இரத்தக்கரை படிந்த கடலில் மூழ்கக்கூடிய தன்னுடைய சொந்த மக்களினுடைய நலன்களை பாதுகாக்க தவறிய ஒரு நாட்டின் பேச்சுக்களில் இனி எந்த ஒரு நேரத்தையும் வீணடிக்க முடியாது அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. ஐக்கிய நாடுகளுடைய சபையின் மனித உரிமை கவுன்சிலில் பாகிஸ்தானும் இந்தியாவுக்கு இதுக்காக ஒரு பதிலடியும் கொடுத்திருக்காங்க. சபையினுடைய 55வது அமர்வில் பாகிஸ்தானுடைய 2ஆம் நிலை செயலாளராக தான்யால் ஹன்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவினுடைய கூற்றுக்களுடைய உண்மையோ சட்ட அடிப்படையோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜம்மு காஷ்மீர் ஒருபோதும் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதியாக இருந்ததில்லை என்னும், அப்படி என்றுமே இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் தீர்க்கப்படாத மிக பழமையான பிரச்சனை இதுதான் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. 2023ஆம் ஆண்டில் தன்னுடைய நாட்டுக்குள்ள 2 குடிமக்கள் இந்தியா கொன்றதாகவும் பாகிஸ்தான் குற்றம் காட்டியிருக்கு. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இதுபோல கடந்த காலங்களிலையும் நிறைய குற்றச்சாட்டுகளானது இருந்திருக்குங்க. எதிர் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவது இதுபோல நடப்பது இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனால் துருக்கியினுடைய விஷயம் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐநா மனித உரிமைகள் சபையில் காஷ்மீர் விவகாரம் தொடர்பாக துருக்கி இந்தியாவை தாக்கி பேசியிருக்காங்க. அதாவது துருக்கிக்கும் கிரேக்கத்திற்கும் இடையே நீண்ட காலமாக இடைவெளியானது இருப்பதாகவும் 2020 ஆகஸ்டிலும் இரு நாடுகளுக்கு இடையே எரிசக்தி வளங்களுக்கான போட்டியானது காணப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க.
கடந்த 2023ஆம் ஆண்டு பிரதமர் மோடி கிரேக்க நாட்டிற்கு சென்றிருந்த பொழுது 40 ஆண்டுகளில் அந்த நாட்டிற்கு சென்ற முதல் இந்திய பிரதமர் மோடி தான் அப்படின்ற ஒரு சிறப்பையும் வந்து பெற்றிருந்தார். அந்த டைமில் கிரேக்க அதிபராக இருந்திருக்கக்கூடிய கத்ரீனா ஆன் சவுக்லேயாரோபாவுக்கு பிரதமர் மோடிக்கு கிரானைட் கிராஸ் ஆதிஃப் ஆர்டர் ஆஃப் ஹானர் அப்படின்ற ஒரு விருது வழங்கி வந்து சிறப்பித்தாருங்க. பிரதமர் மோடியினுடைய கிரேக்க பயணம் பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் தோழமைக்கு அளிக்கப்படக்கூடிய பதிலாகவே வந்து பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில் 2023 செப்டம்பரில் G20 மாநாட்டில் பங்கேற்ற துருக்கி அதிபராக இருந்த ரெசிப் தையிப் ஏர்துவான் வந்தபோது 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளுடைய மேம்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வந்து இருந்ததுங்க. துருக்கியில் ஏற்பட்ட பயங்கரமான ஒரு நிலநடுக்கத்திற்கு பிறகு உதவி வழங்கிய சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருப்பினுமே கூட காஷ்மீரில் 370வது பிரிவின் சிறப்பு விதிகளின் மோடி அரசு ரத்து செய்த பொழுது துருக்கியினுடைய கடுமையான எதிர்வினையை ஐக்கிய நாடுகள் சபையில் வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. கடந்த 72 ஆண்டுகளாக காஷ்மீர் பிரச்சனைக்கு தீர்வு காண சர்வதேச சமூகம் தவறிவிட்டதாக அதிபர் சர்துவான் வந்து கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையே நட்புறவானது எப்போதுமே இருப்பதாகவும், ஆனால் ஆகஸ்ட் 6ஆம் தேதி முதல் இந்தியாவினுடைய உள் விவகாரங்கள் குறித்து துருக்கியிடமிருந்து தொடர்ந்து அறிக்கைகள் வெளிவருவதை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னும், இதை அனைத்துமே உண்மையில் தவறானவை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது குறித்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் காஷ்மீர் பற்றி குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஏர்துவான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானுக்கும் காஷ்மீருக்கும் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவிற்கு துருக்கிக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னும் 2020ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் ஏர்துவான் வந்து சொல்லியிருந்தார். காஷ்மீருடைய பிரச்சனைக்கு போர் மூலமாக தீர்வு காண முடியாது, இதற்கு நீதி மற்றும் பாரபட்சமின்மை மூலமாகவே தீர்வு காண முடியும் அப்படின்னும், இந்த வகை தீர்வு தான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மேலும் இந்த வகை தீர்வு தான் அனைவருக்குமே நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. நீதி, அமைதி மற்றும் பேச்சுவார்த்தைக்கு துருக்கி தொடர்ந்து ஆதரவளிக்கும் அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. காஷ்மீர் குறித்து ஏர்துவான் பேச ஆரம்பித்ததும் பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கைத்தட்டலால் அதிர்ந்த நாடாளுமன்றத்தில் பாகிஸ்தான் எம்பிக்கள் நீண்ட நேரம் மேசைகளை வந்து தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. காஷ்மீர் மக்களை எப்போதுமே மறக்க முடியாது அப்படின்னு ஏர்துவான் வந்து கூறியிருந்தார். அப்போ கூட இந்திய வெளியுறவு அமைச்சகம் எர்துவானுடைய பேச்சை நிராகரித்து அறிக்கையும் வந்து வெளியிட்டதுங்க. இப்படி நாட்டினுடைய உள் விவகாரங்கள் குறித்து துருக்கி பேசக்கூடாது அப்படின்னு இந்தியா வந்து கூறியிருக்காங்க. இந்தியாவுடனான துருக்கியினுடைய உறவுகளை ஒப்பிடும் பொழுது பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் இடையான உறவுகள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து காணப்படுவதாகவும், இஸ்லாமிய உலகில் 2 நாடுகளுமே சன்னி பிரிவினருடைய ஆதிக்கத்தில் காணப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. இதைத்தான் சில வல்லுநர்களும் துருக்கியின் சமீபத்திய எதிர்வினைகளை கிரேக்க நாட்டோடு மேம்பாட்டு வரக்கூடிய இந்தியாவினுடைய உறவுகளோடு தொடர்பு படுத்திட்டு இருக்காங்க. கிரேக்க மற்றும் ஐரோப்பியாவில் இந்தியாவினுடைய புதிய நட்பு நாடாக வந்து மாறிட்டு இருக்கு அப்படின்னும், இதன் மூலம் ஐரோப்பியாவில் தன்னுடைய நிலையை மேம்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து எழுதக்கூடிய செய்தியாளர்களும் நிபுணர்களும் வந்து கூறிட்டு இருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளில் இங்கு இருக்க பெற்றிருக்கக்கூடிய எரிவாயு மற்றும் எண்ணெய் இருப்புகள் அதை மிகவும் முக்கியமானதாக ஆக்குவதாகவும், இந்த பகுதியில் ரஷ்யா, அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இராணுவ இருப்பானது காணப்படுவதாகவும், கிரேக்கம் மூலம் சீனாவும் இந்திய பிராந்தியத்தில் தன்னுடைய இருப்பை மேம்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுது. இதில் இந்தியாவுக்கு இந்த பிராந்தியத்தில் தன்னுடைய இருப்பை மேம்படுத்த முயற்சியானது இருப்பதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்தியாவுக்கும் கிரேக்கமும் தங்களுடைய இருதரப்பு வர்த்தகத்தை 2030க்குள்ள இரட்டிப்பாக விரும்புவதாக மட்டும் வந்து எழுதியிருக்காருங்க. துருக்கி மற்றும் இந்தியாவுக்கு இடையே நிறைய கருத்து வேறுபாடுகளும் இருந்துட்டு தான் இருக்குது. காஷ்மீர் விவகாரத்தில் துருக்கியினுடைய நிலைப்பாடு இந்தியாவிடமிருந்து ரொம்ப ரொம்ப விலகி இருப்பதற்கு முக்கியமான காரணமும் வந்து இருக்குங்க. இது தவிர 2022 அப்ஜேனா மற்றும் ஆர்மீனியா இடையே மோதல்களானது ஏற்பட்டிருக்குது. இந்தியாவும் துருக்கியும் எதிரெதிர் தரப்பில் நிற்பதை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்தியாவை ஐரோப்பாவோடு இணைக்கக்கூடிய இந்திய பொருளாதார வழித்தடத்தின் பாதையில் துருக்கியும் வந்து வந்துட்டுருக்குங்க. ஆனால் துருக்கி இதில் வந்து சேர்த்து கொள்ளப்படவில்லை அப்படின்றது முக்கியமான விஷயம். இந்த ஒப்புதலுக்கு 2 நாட்களுக்கு பிறகு ஏர்துவான் தன்னுடைய நாட்டை இதில் சேர்க்காது அப்படின்றத வந்து குறித்திருக்காங்க. இது போன்ற அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. மேலும் தன்னுடைய நாடு இல்லாமல் இந்த வழித்தடம் சாத்தியமில்லை அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே கூட 2 நாட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய வர்த்தகத்தை பார்க்கும் பொழுது அதிக அளவில் அதிகரிப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு. 2022 to 23 துருக்கிக்கும் இந்தியாவுக்கும் இடையே $9,200 மில்லியன் மதிப்பிலான பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குங்க. அதே சமயம் இந்தியாவும் $4,200 மில்லியன் மதிப்பிலான பொருட்களை வந்து துருக்கியிடம் வந்து இறக்குமதி வந்து செய்திருக்காங்க. 2 நாடுகளுக்கும் இடையே சுமார் $13,881 மில்லியன் வர்த்தகமும் வந்து நடைபெற்றிருக்குங்க.
காஷ்மீரில் இருந்து 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட 2020-21 ஆண்டை தவிர்த்து ஒவ்வொரு ஆண்டுமே 2 நாடுக்கும் இடையே வர்த்தகம் தொடர்ந்து அதிகரித்து வருவதை நம்மளால பார்க்க முடியுது. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுக்கு ஆதரவளிப்பதற்காக இந்தியாவை மீண்டும் மீண்டும் துருக்கி நாடானது சீண்டிட்டு இருக்கு அப்படின்னும் இதை குறித்து இந்தியா மிகப்பெரிய கொந்தளிப்புல காணப்படுவதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.